ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ நிறைய பார்க்கறது இளம் பெண்கள் தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்காக ஸ்பெஷலான ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பெண்கள்னாலே அழகழகா நகை போட்டுக்க பிடிக்கும். ஆனால் நம்ம பட்ஜெட்குள்ள எல்லாம் வருமா அப்படின்னா டவுட் தான். பட் ஸ்விகி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே உங்கள் பட்ஜெட்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க இன்ஸ்டா பேஜ் அப்படி இல்லைனா இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணா இருக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். கொரியர் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ஈஸியாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஸ்விகி கிரியேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. அங்கே 1000க்கும் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணீங்க, சீக்கிரம் போய் ஸ்விகி கிரியேஷனை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ என் கூட இருந்தால் தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால என் கூடவே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுக்குறா. பட் அவன் என்ன சொல்றான்னா, நான் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னை மாத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கை கொடுத்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவே ஒரு லாயர் தான். அவருக்கே ஒரு லாயராக செட் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கொலை பண்ணதான் அவங்க நிறைய ஆதாரத்தை சேகரித்து வச்சிருக்காங்க. ஆனா நான் கொலை பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம நிறைய ஆதாரத்தை சேகரிக்கணும். அது எப்படின்னா அவன் கொலை பண்ணா அப்படின்ற எவிடன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவன் வேணே ஒரு எவிடன்ஸை செட் பண்ணிட்டு போனால, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவனுக்கே தெரியாத நிறைய விஷயத்த விட்டுட்டு போயிருப்பான். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, அவங்க கூட 2 பேரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ யூஸ் பண்ண கத்தி அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்ப கொலைகாரன் வந்து அந்த கத்தியை திருடிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நான் ஜெர்மனுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கத்தி காணாம போச்சு. நான் அதை பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்கல, கத்தி தானே போனா போதுன்னு விட்டேன். பட் அந்த கத்தி தான் அது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியா இருந்தா சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அந்த கத்தி யார் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பிஜோமும் இந்த ஸ்பையும், இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு லாயர் எல்லாரும் சேர்ந்து எவிடன்ஸா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாத்தையும் போய் செக் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடணும், டீசெண்டா சாப்பிடணும், அந்த ஸ்பூன்ஸை கீழே போடக்கூடாது, கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சியோலி இவங்கெல்லாம் சாப்பிடும்போது வேகமா வந்து அவர் கோட்டை கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன் எல்லாம் தட்டி விட்டுறாரு. கீழே விழுந்த ஸ்பூனை எடுத்து திரும்பவும் சாப்பிட போறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. இப்படி திட்டின உடனே அந்த ஸ்பூனை திரும்ப கீழே போட்டு, நான் அந்த ஸ்பூனை எடுக்கவே இல்லை, நான் மேலே அந்த ஸ்பூனாலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூனால சாப்பிட்றாரு. அவங்க அப்பாவுக்கு செமையா கோவமும் வருது. சீனை கட் பண்ணா ஹை கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது. நம்ம ஹீரோ தரப்புல ஒரு லாயர் ஆஜராயிருக்காங்க. அதே சமயத்துல முன்னாடி இருக்க இன்னொரு லாயர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கொலை நடந்த இடத்து பக்கத்துல பேக் இருக்காரு. அது மட்டும் இல்லாம கொலை நடந்தவன் கார்ல இவரோட முடி இருக்கு, அந்த கத்தியில இவரோட கைத்தடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது யங்ஷங் அங்க என்ட்ரி கொடுக்குறான். உள்ள வந்து யாருக்கும் தெரியாம கமுக்கமா உட்காந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இதை நீ பண்ணையா அப்படின்னு கேட்கும் போது, இதை நான் பண்ணல, இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, என் தரப்புல இருந்து வக்கீல பேச விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட தரப்புல இருந்த லாயர் என்ன பண்றாரு, என்னோட தரப்புல இருக்க பேக்கை நீங்க குற்றவாளின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா அவர் அன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போடவே இல்லை, அதுக்கு நான் ஒரு வீடியோ ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஆதாரம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த கத்தியை யாரோ திருடி இருக்காங்க, நான் போடுற மாதிரி கிளவுஸ் போட்டு அந்த கத்தி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. அதே சமயத்துல ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த வீடியோவில் ஹீரோட வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு அன்னோன் பர்சன் அந்த கத்தியை திருடிட்டு போறதா எல்லாருக்கும் காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் அதே கலர்ல பச்சை கலர்ல டிஷர்ட் போட்டுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த கொலை பண்ணி முடிச்சுட்டு எடுத்துட்டு போய் ஒரு பக்கமா எரிக்கிற அந்த சிசிடிவியும் காமிக்கிறாரு. அப்பவும் ஆப்போசிட் லாயர் என்ன பண்றாங்க, மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ சைட்ல இருக்க லாயர் என்ன பண்றாரு, இதெல்லாம் விட்டுருங்க, கொலை நடந்த இடத்துல கொலையாளி இருக்காருல பியோம், அவரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் நம்புவீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோவும் காட்டுறாரு. இந்த ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டு அங்க இருக்கவங்க பேக் குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப யங்ஷங்க்கு செருப்ப சாணியில முக்கிய அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கடுப்புல அப்படியே எழுந்து போயிடுறான். அப்படி சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோவை ஜெயில இருந்து வெளியே அனுப்புறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா அவங்க அக்காவும் அவனோட தம்பியும் அங்க நிக்கிறாங்க. இவர் வந்த உடனே கட்டி பிடிச்சி தழுவுறாங்க. நீ உள்ள இருந்து வெளியில வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில இருந்து வெளியில வராரு இல்லையா. அதனால இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தனியா கார்ல உட்காந்து அவளுடைய ஃப்ரெண்டு இருக்கால, அவ கூட இதை பார்த்துட்டே தான் இருக்கா. எதுக்காக இங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு கெஸ் பண்றதுக்காக தான் அவங்க இங்க இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அக்கா தம்பி எல்லாம் சேர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே சாப்பாடு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. பட் அவர் வேணாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட தம்பியும் அவங்க அக்காவும் திரும்பவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த கார்ல கூட்டு போறாங்க. இப்படி போகும்போது அவர் திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா ஹீரோயின் இருக்கால அந்த கார்ல,
அதனால அப்படியே பயந்துட்டு கீழே குனிஞ்சிடறான். அவங்க கார் போனோடனே இவன் என்ன சொல்றான், நம்மளும் அந்த கார் பின்னாடியே போலாம், பின் தொடர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து ஜெயில இருந்து ரிட்டர்ன் வராருல, அப்படியே இந்த வீட்டுக்கு வராரு. சூப்பர் மார்க்கெட்ல இருக்க எல்லாரும் ஹீரோவை விசிட் பண்றாங்க. ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் என்ன சொல்றாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற, நம்ம வீட்டுக்கு வா, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஓரமா நின்று ஒட்டு கேட்டுட்டு திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்தாரு இல்ல, இப்ப வந்து ஹீரோயினோட தம்பி அங்க இருப்பாரு. அவர் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சதும், இவர் என்னோட தம்பியாச்சே, ஏன் இங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறா. அவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப அமைதியான குடும்பம் போல இருக்கு, அவங்கள பாக்குறதுக்கே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமா நின்று திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்கா. இந்த நேரத்தில் பார்த்தா ஏர்ல அந்த ஃபர்ஸ்ட் பனி இருக்கும் இல்லையா, அந்த பனி பொழி ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, அம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் கவலைப்படலை மகனே, எப்பயுமே வந்து நீதி தான் வெல்லும், அதே மாதிரி நீ வீட்டுக்கு வந்துடும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சென்டிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஓரமா நின்று திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்கா. பாக்குறது மட்டும் இல்ல, அவ வச்சிருக்க நோட் பேட்ல ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்ப பக்கத்துல ஒருத்தி இருக்கால, அவன் என்ன சொல்றான், நீங்க யாரதான் உண்மையா காதலிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்க முன்னாள் கணவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இப்படி கேட்கும் போது அவளுக்கே சந்தேகமாயிருது, யாரை லவ் பண்றோம் அப்படின்னு. பக்கத்துல இருக்கவ என்ன சொல்றா, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் அப்படியே யோசனையா இருக்கு. சீனை கட் பண்ணா ஒரு குப்பை வாடுற ஒரு தொழிலாளி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் குப்பையை தூக்கி எல்லா இடத்துலையும் வீசிடுவோம், ஆனா அவங்க ஊர்லலாம் என்ன பண்றாங்க, ஒரு எரியிற பாக்ஸ் வச்சு அதுல போட்டுடுறாங்க, அப்படியே எரிஞ்சு போகுது. அங்க போயிட்டு குப்பை வாடுறதுக்காக போறாரு. இப்படி போகும்போது அந்த பாக்ஸ்ல நம்ம ஹீரோ வச்சிருந்த டைரி பாதி எரிஞ்சு எரியாமலும் கிடக்குது. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தா அதுல பேர் இருக்கா, அதை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, அதுல பேர் எனக்கு தெரியல, அது வேற மொழியில இருக்கு, ஆனா இதை எப்படி அவங்க கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஒரு நர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த டைரியை வந்து பேக் கையில தான் இருந்த மாதிரி பார்த்தா, ஒருவேளை இது அவரோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்காங்க, மேபி அவரோட தான் இருந்தா அவர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிஜோம் இருக்காளா, அவன் என்ன பண்றா, ஹீரோட வில்லேஜுக்கு போறா. வில்லேஜுக்கு போனா அந்த வில்லேஜ் பாய் அங்க உட்காந்துருக்காரு. இவ எப்படி போறான்னு பாத்துக்கோங்க, கார்ல ஸ்டைலா வேற லெவல்ல ஹேர் கட்லாம் பண்ணிட்டு, எப்பயும் நார்மலான ஹேர் கட் இல்ல, டிஃப்ரெண்டான ஹேர் கட் பண்ணிட்டு அங்க போறா. அவளை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே கியூரியாஸ் ஆயிருது, என்னடா இப்படி இருக்காளே அவ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு, நான் உங்களை யாரையும் பார்க்க வரல, நான் பேக்கு தான் பார்க்க வந்தேன், அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாராமே, அவரை பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த ஷாப் இருக்குல்லையா அவங்க கடை, அந்த கடையில நிறைய பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இவளை பார்த்து என்ன சொல்றாங்க, உங்களை மாதிரி தாங்க வாழ்ந்தா வாழணும், 3 கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழ்ந்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளை கலாய்க்கிறாங்க. இப்போ சியோல் வந்து எதுக்குப்பா அவளை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதும், என்னை பத்தி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவ கோவப்பட்டு சொல்றா. அப்படி சீனை கட் பண்ண ஹீரோ வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துட்டாருல, அதனால அங்க பார்ட்டியை வச்சு கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட கடை செம்மையா போயிட்டு இருக்கிறதுனால அவங்களும் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பேரை கூப்பிட்டு கிவ் அவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல தோராயமா நிறைய பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டிட்டு தோராயமா ஒரு நம்பர் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்படி பிஜோம் எடுக்கும் போது அந்த வில்லேஜ் பாயோட நம்பர் வந்துருதுங்க. வேணே ஃப்ராட் தனம் பண்ணி அவருடைய நம்பரே எடுக்கிறா. பட் இந்த வில்லேஜ் பாய் என்ன பண்றாரு தெரியுமா, ஏன்னா கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் அங்க இருப்பார்ல, அவகிட்ட கொடுத்துடுறாரு. இதை பார்த்து இவளுக்கு செம்ம மூட் ஆஃப் ஆயிருது. இவனுக்காக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் அவன் அந்த நம்பரை சூஸ் பண்ணிருப்பா. பட் அவனே வேணான்னு சொல்லிடுவான் அந்த கிஃப்டை. சீனை கட் பண்ண இந்த வில்லேஜ் பாய் வெளியில மூட் ஆஃபோட எழுந்து நடந்து போயிடுவாருங்க. பிஜும் பின்னாடியே போயிட்டு அவங்கிட்ட, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, உனக்காக தானே நான் 5 சூஸ் பண்ண, நீ மட்டும் எதுக்கு வேணான்னு சொன்ன, எனக்கு ஒன்று தான் உன்ட்டு வந்து கேட்க வேண்டியது இருக்கு, நீ மட்டும் என்ன லவ் பண்றியா இல்லையா, நான் 3 கல்யாணம் பண்ணி 3 பேரை நான் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை பார்த்ததுலேருந்து நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட தம்பி அங்கே ஓடி வராரு. ஓடி வந்ததும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறா, ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதுக்காக வரல, உங்கள் கழுத்தில் மைக் மாட்டியிருக்கீங்களே பார்த்தீங்களா, இந்த மைக்கில் நீங்கள் பேசுறது அங்கே கேட்குது, அதனால் இந்த மைக்கை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை எடுத்துகிட்டு போயிடுறாரு. உள்ள எல்லாரும் இவங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. உள்ள ஹீரோவோட ஃபேமிலி, ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோயினோட தம்பிக்கெல்லாம் செம ஹாப்பி. ஏன்னா இவன் வீட்டில் இவன் தான் வந்து இந்த மாதிரி இருக்காளா, இவனும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாரும் இதை கேட்குறாங்க. அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம தலை தொட்டிக்குள்ளே உட்காந்து பேசினதை எப்படி வீட்டில் கேட்டாங்களோ அதே மாதிரி இவங்க பேசுனதை இங்கே இருக்க எல்லாரும் கேட்டுடுறாங்க. இவங்க கேட்ட அசிங்கம் தாங்க முடியாம இப்ப பிஜோம் என்ன பண்றா, அப்படியே ஓடுறா. இந்த வில்லேஜ் பாயும் அவனுக்கு பின்னாடியே ஓடுறான். அதாவது எப்படி இருக்குன்னா, முனுசாமி மாவன் குப்பசாமி பொண்ணை கூட்டின்னு ஓடிட்டாண்டா டே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா யங்ஷங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க குரூப்போட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட நிதி கம்மியா இருக்கிறதுனால
உங்களை வந்து சேர்மன் பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற யார் அதிகமாக நிதி வச்சிருக்காங்களோ அவங்கள தூக்கி அந்த பதவிக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கோல்மாலை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஷங்கோட அம்மா தான் பண்ணியிருப்பா. அவள் எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஆகிட்டா சேர்மனாக மாறுறதுக்கே. ஏன்னா இவனே போயிட்டு அவளை எதிர்த்து பேசிட்டான் இல்லையா, அதனால நம்ம தான் வந்து சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் யங்ஷங் ப்ரோவோக் ஆகிட்டான். என்ன அப்படின்னா அதிகமாக பணத்தை செலவு பண்ணி நிறைய நிதியை வாங்க போகிறான். இப்படி வாங்கினா அவன் எந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டாக வச்சிருக்கான் இல்லையா அந்த பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணுவான். இவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட பிளானே. ஆக்சுவலாக இவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணும் போது இவன் அதிகமாக வந்து கருப்பு பணம் வச்சிருக்கிறதா சொல்லி போலீஸில் மாட்டி விட்டு அவனை ஈஸியாக ஜெயிலுக்கு போக வச்சிடலாம். அதை தான் ஒரு பிளானாக ஹீரோ தரப்பில் இருக்கா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட தம்பி சியோல் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறா, இந்த பணத்தை கேட்டு ஒருத்தன் மிரட்டிகிட்டே இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் பணம் கொடுக்குறா. இது அமெரிக்காவிலேருந்து வந்த பணம், இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பட் சியோலோட பணத்தெல்லாம் நீ கேட்காத, அது அவங்கள சேர வேண்டியது, நான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டால் அவன் செம கடுப்பாயி, நான் உன்னை இங்கே வேலைக்கு அமிச்சேன், நீ அவன் பேச்சை கேட்டுட்டு எனக்கே பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். சரி நீ பணம் கொடுக்க மாட்டல, நான் உன்னை கடத்திட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க பணம் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை காருக்குள்ளே வச்சு லாக் பண்ணி கடத்திட்டு போகிறான். இந்த நேரம் பார்த்து சியோல் அந்த இடத்துல சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வராரு. சைக்கிளே ஓட்ட தெரியாதுங்க இவருக்கு. இப்போ இவளுக்காக வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு வராரு. இவன் வரதை பார்த்துட்டு அவங்க கார் எடுத்துட்டு வேகமாக தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. பட் அங்கே போயிட்டு சிக்னல் போட்டுடுறாங்க, அவங்க காரை நிறுத்தியே தான் ஆகணும். இவன் சைக்கிளை கொண்டு போய் முன்னாடி விட்டுட்டு அவன் சைக்கிளை தூக்கி அந்த கார் மேலே ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ விட பெரிய பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கு. இப்படி அடிச்சுட்டு நேராக போயிட்டு அந்த கார் விண்டோவா அவன் கையால் குத்தி உடச்சிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறான். அவளை விடுன்னு சண்டை போடுறான். பட் அவளுக்கு என்னவோ பயம், இவனை அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சியோல் நீ ஓடி போயிரு, நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு கத்திட்டு இருக்கா. பட் இவன் அவன் கூட எதிர்த்து சண்டை போடுறான். எவ்வளோ சண்டை போட்டு அவனால முடியவே இல்லை. இவனுக்கு 2 பேரும் தடிமாடு மாதிரி போட்டு அவனை அடியோடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை கீழே தள்ளி விட்டு அவனை போட்டு மெரின்னு மெரிச்சிட்டு இருக்காங்க. இவனை ஒருத்தன் பிடிச்சி வச்சிருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுங்க மெரிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி இவளுக்கு கூட நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவங்க லவ் பண்ண மொமெண்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவ பிரிஞ்சு போனது, திரும்ப அவ வந்தது, இவன் கூட சேர்ந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவனுங்க அடிச்சு போட்டுட்டு அவனுங்க மாட்டு போறானுங்க. இப்போ சியோன் போயிட்டு அவன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறான், தயவு செஞ்சு அவளை விட்டுருன்னு. பட் அவனுங்க காலாலேயே அவனை உதைக்கிறானுங்க. இப்போ அப்படியே அவர் என்ன பண்றாரு, ஹீரோட தம்பி பாக்ஸிங்க்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாருல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஒய்ஃபை திரும்பி பார்க்குறான். அவன் ஒய்ஃப் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை தான் காட்டுறான். கண்ணை காட்டின உடனே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கணக்கா தூக்கி பறக்க விட்டு அடிக்கிறாருன்னா பாருங்களேன். அடிச்சுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாரு. இதை பார்த்து அவன் என்ன பண்றான், பக்கத்துல ஒருத்தன் பிடிச்சிருந்தாலும் அவன் கையை கடிச்சு விட்டு இவனை போய் பிடிச்சிக்கிறான். இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஹீரோட தம்பி வராரு. வந்ததும் அவர் அப்படியே பறக்க விட்டு அடிக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே பாக்ஸிங் தெரியும்ல, அதனால எல்லாரையும் அடிச்சு துரத்திடுறாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பட் இவ கிட்ட போயிட்டு என்ன சொல்றா, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வழியிலேயே இவனுக்கு ஒரு குதூகலமாக என்ன சொல்கிறான், நானும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, இவ ஆஃபீஸ்க்கு அப்படியே வர. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறாரு. இவரை பார்த்தவொடனே போய் ஒளிஞ்சிட்டு நான் எதுக்கு இவனை பார்த்து ஒளியணும், நான் போய் தைரியமாக அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரா. இப்படி வந்தவொடனே நம்ம ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவ வருவா, இவகிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. வந்ததும் நான் உங்ககிட்ட பேசணும், வா போய் பேசலாம் அப்படின்னும் போது நானும் உங்ககிட்ட பேசணும், வா 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றா, நீ எதுக்கு திரும்ப கம்பெனிக்குள்ள வந்தா, நீ வந்து ஒர்க் பண்ணாதா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயா போயிட்டு வேலை தேடிக்கோ அப்படின்னு சொல்றா. பட் அவர் என்ன பண்றாரு, அவளையே பார்த்துக்கிட்டே இருக்காரு, கண்ணை சிமிட்டாம பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அவ என்ன சொல்றானா, என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் நான் மயங்கிடுவேன்னு நினைக்காத, நான் இதுக்கப்புறம் உன்னுடைய சதி திட்டத்துக்குலாம் விழுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோவா என்ன பண்றாரு, ஹேயின் அப்படின்னு அவ பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு செம கடுப்பாயி, என் பேரை கூட சொல்லாத, நீ என் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் கிளம்புறேன், உங்ககிட்ட பேச விரும்பவே இல்லை, தயவு செஞ்சு திரும்ப கம்பெனிக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏந்தி கிளம்புறா. இப்படி கிளம்பும் போது அவன் ஹேண்ட்பேக் எடுப்பா பாருங்க. அந்த ஹேண்ட்பேக் அங்க இருக்க சேர்ல மாட்டிக்கும். இவன் தான் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, தயவு செஞ்சு என்ன வீடு அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ வந்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள அப்படின்னு சொல்ல வராரு. பட் என் கையை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பட் ஹீரோவும் ஏன் அந்த மாட்டிருக்கா, அந்த பேகை எடுத்து விடுறதுக்கு வராரு. இப்போ வந்து அவ திரும்பி பார்த்தா பேக் அங்கே மாட்டிருக்கு. ஹீரோ எழுந்து அதை எடுத்து விடுறாரு. அவர் கையில இருந்து அந்த ரோப்பை பிடிங்கிட்டு அவ பாட்டு போயிடுறா. உங்க வீட்டு பல்பு எங்க வீட்டு பல்பு இல்ல, பயங்கரமான பல்பு வாங்கிட்டு அங்கிருந்து அசிங்கப்பட்டுட்டே போயிடுறா. இப்ப மறுநாள் காலைல திரும்ப ஹீரோயின் என்ன பண்றா, ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு கிளம்பி வரா. கிளம்பி வந்து அந்த இடத்துல ஒரு பார்சல் இருக்குங்க, மஞ்சள் கலர் பை போட்டு. அது என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு அந்த பார்சல். அந்த டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரி தான். இதை மட்டும் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டா அப்படின்னா எல்லாமே ஓவர். பட் அந்த டைரி அங்க இருக்கு. ஹே காய்ஸ், அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய். இப்போ